வணக்கம் அப்ரஹாம். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் புதியதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற வடகிழக்கு பருவ கூட்டத்தின் போது கூட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக வருகை சென்றிருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கலைஞர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் நேரில் சந்தித்து வாழ்த்த வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வருகிறீர்கள். உங்களுடைய அன்பு என்னை நெகிழ செய்கிறது, அதற்கு நன்றி தெரிவிக்கிறேன் என தனது எக்ஸல பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரவர் பகுதிகளில் இருந்து செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது எனவும், மக்கள் பணி அதே போல கட்சியின் பணி இதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து நேரில் வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்னை பயணம் செய்வதை தொண்டர்கள் தவிர்க்க வேண்டும் என அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்தடுத்ததாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், அங்கு அனைத்து தொண்டர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெறுவதாகவும் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக நேற்றைய தினம் அவர் ஆளுநரால் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஏராளமான தொண்டர்கள் அவரை சந்திப்பதற்காக சென்னை வந்த வண்ணம் இருக்கின்றனர். இந்த நிலையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது தங்களது தொண்டர்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தானே பெற்றுக் கொள்வதாகவும் அவர் தனது வித்தல பதிக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ரஹாம்.